அண்ணாமலை பார்த்து வியக்கிறேன். என்னடா ஒரு விவசாயியோட பிள்ளையா பிறந்து ஐபிஎஸ் படிக்கிறதே ரொம்ப சிரமம். ஐபிஎஸ் என்ன போன போக்கெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஆள் வாட்ட சாட்ட உடம்பு அறிவு எல்லாம் சேர்ந்து இருக்கணும். திட்டத்துக்குன்னு 9 வருஷ காலம் போயிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கான். அந்த பிள்ளை வேலை செஞ்சுட்டு மிஸ்டர் கிளீன் இமேஜோட இருக்கான். திட்டத்துக்குன்னு தேசிய கட்சி அங்கே கொட்ட மூட்டம் 65-70 வயசு மனுஷனா இருக்கான். அட்டிச்சு டோம் சாப்பிட்டு ஒரு பிள்ளை அங்கே நிற்கிறான். அப்படி ஏப்பா இவன் மாதிரியெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியாதா சாமி. என்ன ஃபேன் ஃபாலோயிங்ஸ் கொண்டு வந்து கொண்டு அப்படியே ஏதோ ஒரு கட்சியை 14-15% கொண்டு வந்து குப்புக்கு ஏற்றி வச்சிருக்காங்க அவர் பிள்ளை. அவரை பார்த்து கேட்கிறேன். திட்டத்துக்கு பார்த்தா தாழ்த்தப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு கம்யூனிட்டியில பிறந்தவர் அரசு உத்தியோகம் எம்ஏ பட் ஒரு அரசு உத்தியோகத்தை போய் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வருவானா. அப்படியே திரும்ப பார்த்து ரசிக்கிறேன். கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்கப்பா. ஒரு முக்குளத்தூர் கம்யூனிட்டியில ராமன் தேவரையான்னா அப்படியே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரும்ப ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்படி என்னையா யாருக்காக சிரமப்படுறாயா? கூட பிறந்த அக்கா செத்து போச்சு, அம்மா கிளவியா கிடக்குது, அப்பா செத்து போச்சு, ஒரே ஒரு மனுஷன். என்ன இந்த நாடு வர பெரிய தலையில் தூக்கி அப்படியே பெரிய கொண்டாடி போது இது வரைக்கும் யார் அப்படி கொண்டாடி இருக்குது? ஐயோ யாருக்காக 62-63 வயசுல அப்படி வியக்கிறேன், ரசிக்கிறேன். இப்படி இந்த சைடு பார்க்குறேன். ஒரு பெரிய மருத்துவர் ராமதாஸுடைய மகன். அப்படி ஃபிட்னஸ்னா அப்படி அன்புமணி ராமதாஸ் பார்த்துறேன். எப்படியா இவ்வளவு பெரிய அரசியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு ஃபிட்னஸ் பழிச்சுன்னு ஒரு மனிதன் இயக்க முடியும்? 3 பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் பராமரிச்சுக்கிறாப்புல, ஒய்ஃபையும் பராமரிச்சுக்கிறாப்புல, தந்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாப்புல ஒரு இது எப்படா நம்ம கொய்யால ஒரே ஒரு சினிமா நடிச்சுட்டு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய சாதனை, என் மனசை நான் காப்பாத்திக்கிறேன்னு பெருசா பேசிட்டு இருக்கிறோமே. இவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் ரசிக்கக்கூடிய மனிதனாக தான் சார் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும்.